अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतं वन्ते भगवन्तं पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। पवित्र इंद्रियाणि நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர மகாராஜின் பேரர்களால் ஏக்நாதி பாகவதம் 10வது சாப்டரில் 2வது பகுதியில் 325 ஸ்லோகங்கள் ஓம்கள் முடித்து 326வது பார்க்கணும். இப்போ உத்தவா, இதற்காகவே எப்போதும் விசாரத்தில் சித்தத்தை நிறுத்த வேண்டும். சத்திய அசத்திய பகுப்பாய்வால் விவேகத்தை உண்டாக்க வேண்டும். முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருந்தாரு? இந்த பிரம்ம வித்யை ஒருவன் எவ்வாறு அடைவது என்பதன் பூர்வ பீடிகையை சொல்கிறேன், கவனத்துடன் கேட்பையாக. போன இதுவரைக்கும் அந்த 325 வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரம்மம்னா என்ன, பிரம்ம ரகசியம்னா என்ன, எப்படி நம்ம பிரம்மமாவே இருந்த நாம ஜீவ வேஷத்தை எடுத்துக்கிட்டு அந்த வேஷத்தை உண்மைன்னு நம்பி ஜீவனாவே மாறினோம். பிறகு அதை எப்படி பிரம்ம வித்யின் வழியாக, அதாவது அவித்யின் வழியாக நாம அஞ்ஞானியா மாறணும். இப்ப பிரம்ம வித்யின் வழியாக எப்படி ஞானத்தை அடையணும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா சொல்லி முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இது எப்படி ஒருத்தன் அடைகிறதுன்னு உனக்கு ஒரு டவுட் வந்ததுன்னா அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அடையணுங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. விசாரசாகரம் அண்ட் ஏக்நாதி பாகவதம் கிட்டத்தட்ட எப்படி ஒன்னோட ஒன்னொன்னு கோயின்சைடாவே போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்பதான் நம்ம விசாரசாகரில் விவேகம் வைராக்கியம் இதை பத்திலாம் நம்ம பார்த்தோம். இப்ப கிட்டத்தட்ட அதே விஷயத்தை தான் இங்கேயும் இங்க ஸ்டார்ட் பண்றதை நம்ம கவனிக்க முடிகிறது. கேளுங்க. உத்தவா, இதற்காக எப்போதும் விசாரத்தில் சித்தத்தை நிறுத்த வேண்டும். ஜீஞாசைனா என்ன? ஞானத்தை அடைய வேண்டும் என்ற வேட்கை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ ஞானத்தை அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டவன். அப்ப என்ன செய்யணும்? விசாரம். என்ன விசாரம் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்திய அசத்திய பகுப்பாய்வால் விவேகத்தை உண்டாக்க வேண்டும். நித்திய அனித்திய வஸ்து விவேகா, ஆத்ம அனாத்ம வஸ்து விவேகா, சத்திய அசத்திய வஸ்து விவேகா. எல்லாம் ஒண்ணுதான், சரியா? பேர் தான் டிஃபரன்ஸ். நித்தியம்னா என்ன? பெர்மனண்டா இருக்கிறது. அனித்தியம்னா என்ன? அப்பப்ப மறைகிறது. எது பெர்மனண்ட், எது எப்பப்ப வந்து போகிறது, எது சத்தியம், எது மாயா, இதை நீ புரிஞ்சுக்கடா அப்படிங்கிறது அது. நெக்ஸ்ட் ஆத்மானா என்ன? பெர்மனண்ட். அனாத்மானா என்ன? ஆத்மா இல்லாதது, மாயை. ஸோ மாயைக்கு இன்னொரு பேர் அனாத்மா, மாயைக்கு இன்னொரு பேர் அசத்தியா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த பிரம்மம் சத்தியா ஜெகத் மித்யா, இதுதான் பகுப்பாய்வனும். எது சத்தியம், எது மித்யா, எது பொய், எது உண்மை. ஸோ இந்த சத்திய அசத்திய பகுப்பாய்வால் விவேகத்தை உண்டாக்க வேண்டும். the very first and preliminary step. சரியா? அங்கே அசத்தியமாக இருப்பது எதுவோ அதெல்லாம் அவித்யை. அதனால் ஜீவனுக்கு பெரும் தடைகள் ஏற்படுகின்றன. அதை மூலத்தோடு அறுப்பதற்கு சத் வித்தியை சாதிக்க வேண்டும். இப்போ இது ரெண்டையும் நீ ஆராய்ச்சி பண்ணும்போது எதெல்லாம் அசத்தியமோ அப்படின்னா என்ன? இந்த உடல், மனம், புத்தி, உலகங்கள் இதெல்லாம் என்னது? அசத்தியம். சரியா? அப்போ இதை உண்மை என்று நீ நம்பினா அதுக்கு பேர் என்னது? அவித்யா. வித்யா, வித்யானா என்ன? ஞானம்னு அர்த்தம், அறிவுன்னு அர்த்தம் இல்லையா? பொதுவாக நம்ம சொல்றோம்ல, வித்யாசாலா, ஞானேஸ்வர் வித்யாலயா. ஸோ இதெல்லாம் நம்ம கேட்போம். வித்யா வித்யான்னாலே கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி வரும். அறிவு அப்படின்னு வச்சுக்கலாம், படிப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? இது அவித்யை அப்படின்னா என்ன? கெட்ட அறிவு, முட்டாள்தனமான அறிவு, அறியாமை, எப்படி வேணா வச்சுக்கோங்க இந்த அவித்யை அப்படின்னா. அப்போ எதெல்லாம் அவித்யை? நான் உடல், நான் மனம், நான் புத்தி, இந்த உலகம் இதெல்லாமே இருக்குன்னு நம்புறோம் இல்லையா? இது சரியான அறிவு கிடையாது, இது தவறான அறிவு. சரியா? அதனால அவித்யா அப்படின்னு பேரு. அப்போ நீ இந்த அவித்யில சிக்கிட்டு இருக்க. அப்ப இந்த ஜீவன் என்ன செய்யணும்? இது ஜீவனுக்கு பெரும் தடையாக இருக்கின்றன. இதை உண்மைன்னு நம்பி நம்பி தொலைச்சதுனாலதானே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை மூலத்தோடு அறுப்பதற்கு சத் வித்யை சாதிக்க வேண்டும். அப்ப நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, இந்த உலகங்கள் வெறும் கனவு தோற்றம் போல என்ற இந்த விஷயம் உனக்கு ஆழமா புரியணும்னா உனக்கு என்ன வேணும்?
சத் வித்யை வேணும். சத் வித்யம்னா சரியான வித்யை வேணும், பிரம்ம வித்யை வேணும் அப்படின்னு அர்த்தம். அது என்னது? வேற ஒண்ணும் இல்லை, பகவத்கீதா தான். இந்த விசார சாகரம், இந்த மாதிரி ஏக்நாதி பாகவதம், இது எல்லாமே என்ன கொடுக்குது? சத் வித்தியை கொடுக்குது. இது என்ன? உண்மையை உணர்த்துது. இந்த உடல் நீயல்ல, மனம் நீயல்ல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான நாலேஜ். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வித்யானா நாலேஜ்னு அர்த்தம். அப்போ அவித்யா அப்படின்னா தவறான நாலேஜ், சத் வித்யானா சரியான நாலேஜ். அப்போ அந்த சரியான நாலேஜை வச்சுதான் நீ அசத் விஷயங்களை வேறறுக்க வேண்டும். அதாவது மாயை அப்படிங்கிறத உள்ளவாறு புரியணும் அப்படின்னு சொன்னா, மாறிக்கொண்டிருக்குன்னு உனக்கு தெரிஞ்சு போயிருச்சு. இந்த உடல் மனம் புத்தி உலகம் எல்லாமே மாறிட்டு இருக்கு. அப்ப மாயான்னு புரிஞ்சிருச்சு. இந்த மாயை வேற இருக்கணும்னா நீ இந்த பிரம்ம வித்தியை உனக்கு தெரியணும். எது பிரம்மம், எது மாயை, எப்படி இந்த மாயை உண்டாச்சு, பிரம்ம சைத்தன்யம்னா என்ன, ஈஸ்வர சைத்தன்யம்னா என்ன, அது எப்படி ஜீவ சைத்தன்யமா மாறிச்சு, அது அது எப்போதுமே சச்சிதானந்தமாக ஸ்வரூபத்துல இருந்து கொண்டே இருப்பது பிரம்மம். அதுவே சும்மா நாச்சுக்கும் விளையாட்டுக்காக மாயைக்காக அப்படி வெளியே வரும்போது அது ஒரு நிமிஷம் இருங்கம்மா, யாரும் போன் பண்றாங்க. క్లాస్ నుండి డిస్టర్బ్ చేస్తుంటారు అని చెప్పు. ఎక్కడికి? ఓకే ఓకే బెటర్. சாரி டு டிஸ்டர்ப். ஸோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, அசத்தியமாக இருப்பது எதுவோ அதெல்லாம் அவித்யை. அதனால் ஜீவனுக்கு பெரும் தடைகள் ஏற்படுகின்றன. மூலத்தோடு இருப்பதற்கு சத்தியத்தையே சாதிக்க வேண்டும். இந்த பகவத்கீதா அந்த மாதிரி விஷயங்களை நாம வச்சிருந்தா இந்த உடல் மனம் புத்தி உண்மையான நம்பன்ற நம்பிக்கை வேறறுத்து இதெல்லாம் மாயான தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பிரம்மமாகவே நாம் மாற முடியும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சத்வித்தியை சாதித்தால் பிரம்ம வஸ்து தொலைவில் இல்லை, அது நம்மிடத்திலேயே அந்த உடலிலேயே கூட்டஸ்தனாக இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் நம்ம விசார சாகரில் படிச்சதுனால ஈஸியா புரியுற மாதிரி இருக்கு. கூட்டஸ்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை நம்ம விசார சாகரத்துல பார்த்தோம். பிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், கூட்டஸ்த சைத்தன்யம் அப்படின்னு மூணா பிரிச்சோம். ஓகேவா? பிரம்ம சைதன்யது சத்தியம். இந்த சத்தியமே மாயையில வரும்போது பேர் என்னவா மாறுது? முதல்ல அந்த மாயையின் கண்ட்ரோலரா இருக்கக்கூடிய கடவுள், அது ஈஸ்வர சைத்தன்யம்னு பேரு. அப்புறம் அதுவே பல்லாயிரக்கணக்கான ஜீவன்களாக மாறும்போது எது மாறுது? சைத்தன்யம் தான் மாறுது இல்லையா? அப்போ ஒரே சைத்தன்யம் தான், அந்த சத்திய சைத்தன்யமே மாயையாக ஈஸ்வர சைத்தன்யமா மாறுச்சு. இப்ப அதே பிரம்ம சைத்தன்யமே மாயைக்காக ஜீவனாக மாறும்போது பேரை மாத்தி கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கூட்டஸ்த சைத்தன்யம்னு பேர் கொடுத்தோம். எதுக்கு? ஜீவனா மாறி இருக்கின்ற சைத்தன்யத்திற்கு கூட்டஸ்த சைத்தன்யம்னு பேர் கொடுத்தோம். அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, சத் வித்தியை சாதித்தால் அந்த ஞான ரகசியங்கள்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கும் போது இந்த பிரம்ம வஸ்து அப்படிங்கிறது எங்கேயோ இல்லை, அது நம்மிடத்திலேயே இந்த உடலிலேயே கூட்டஸ்தனாகவே இருக்கிறது. இந்த உடலா இருக்கிறதே கூட்டஸ்த சைத்தன்யம் தான். சைத்தன்யம் இல்லைன்னா உடலும் இல்லை, மண்ணு இல்லை, மாயை இல்லை, எதுவுமே இல்லை. கூட்ட சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் இந்த மாயையே இருக்கு. அப்போ இந்த ஞானம் எல்லாம் நம்ம பெரிய பெரிய என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாயா அப்படிங்கிறதே பிரம்மத்தை விட்டு தனியா இல்லை. அந்த கண்ணனே மாயைக்காக இந்த உலகமா விரிஞ்சிருக்கான், பிரம்மமே இங்க உலகமா இருக்கு என்ற அந்த ரகசியத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுப்போமா? இப்ப என்ன புரிஞ்சுப்போம்னா, இந்த உடல் மாயான்னு புரிஞ்சுக்கிற அதே வேளையில இந்த உடலே தான் கூட்டஸ்த சைத்தன்யம்னு சேர்ந்து புரிஞ்சுக்கணும். என்னையா மாயாங்கிற, அப்புறம் உண்மைங்கிற? சைத்தன்யம்னா உண்மையாச்சே. ஆனா உண்மை சைத்தன்யமே மாயைக்காக பொய்யாக கூட்டஸ்தனாகவும் ஈஸ்வரனாகவும் இருக்கிறது. சைத்தன்யம் உண்மைதான், ஆனா மாயையில அதுவே பொய்யா வேஷம் தெரிச்சிட்டு இருக்கு, ஈஸ்வரனாகவும் கூட்டஸ்தனாகவும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த ரகசியத்தை நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். என்ன? இந்த நாலேஜ் வரும்போது பிரம்ம வஸ்து எங்கேயோ இல்லை, நானே பிரம்மம்னு புரிஞ்சுப்பேன். இந்த உடல்ல இருக்கும் போதே கூட்டஸ்தனாக பிரம்மமே இருக்கிறதுன்னு புரிஞ்சுப்ப, உடலா இருப்பதே பிரம்மம்னு சேர்ந்து புரிஞ்சுப்ப என்ற ரகசியத்தை அருமையா சொல்லியிருக்காரு. காரிய காரண சேர்க்கையான இந்த உடலுக்குள் பரம்பொருள் வியாபித்து இருக்கிறது. அது வியாபித்து இருந்தும் ஒட்டாமல் இயல்பாகவே நித்திய முக்தமாகவே இருக்கிறது. அதான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதுல. ஸோ காரிய காரண சேர்க்கையான இந்த உடலுக்குள் மாயா
காரணத்திற்கு, அதாவது மாயா காரணத்தினால் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு காரியம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பிரகிருதியின் சம்பந்தத்தால். இப்ப பிரம்மம் வந்து விளையாடணும்னு நினைக்கல அப்படின்னா காரண காரியமே இருந்திருக்காது. இப்ப விளையாடணுங்கிற காரணத்திற்காக இந்த உலக தோற்றம் காரியமாக உரியாதது அப்படி வச்சுக்கோங்க. சரியா? காரிய காரண சேர்க்கையான இந்த உடலுக்குள், அப்போ இந்த உடல் ஏன் உருவாச்சு? மாயையில விளையாடணும் அப்படின்னா இப்ப இந்த ஈஸ்வரனாகவும் கூட்டஸ்தனாகவும் மாற வேண்டியது இருக்கு, உடல் வர வேண்டியது இருக்கு. இந்த உடலுக்குள் பரம்பொருளே வியாபித்திருக்கிறது. புரியுதா? பிரம்மமே தான் இப்ப இந்த உடலா தெரியுது, பிரம்மமே தான் ஈஸ்வரனா தெரியுது. அப்போ இங்க இந்த உடலாகவும் ஈஸ்வரனாகவும் இதெல்லாம் உண்மை இல்லதான், வெறும் தோற்றம் மாத்திரம்தான். ஆனா தோற்றமா எது தெரியுது அப்படின்னா அந்த பிரம்ம சைத்தன்யமே தான் இங்க தோற்றமா தெரியுது. ஏன்னா அது இல்லைன்னா இது இல்லவே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பிரம்ம சைதன்யம் உண்மையா உலகமா இல்லை, உண்மையா உடலா இல்லை, உண்மையா ஈஸ்வரனா இல்லை, ஆனா அதுவேதான் பொய்யா இருக்கு என்ன ரகசியத்தை அற்புதமா சொல்லிடுறாரு. காரிய காரண சேர்க்கையான இந்த உடலுக்குள் பரம்பொருளே அப்படின்னா பிரம்மமே வியாபித்திருக்கிறது. அது வியாபித்து இருந்தும் ஒட்டாமல் இயல்பாகவே நித்தியமுக்தமாக இருக்கிறது. என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப இந்த உடலுக்குள்ள இருக்கிறது பிரம்மன் தான். ஆனா அந்த பிரம்மம் இந்த உடல்ல ஒட்டிக்கிட்டு உடலாவே மாறிக்கிட்டு இந்த உடல்ல உள்ள கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுன்னு நினைச்சிடாதே. அந்த பிரம்மம் தான் கற்பனையாக உடலாக தோற்றமளித்தாலும் இந்த உடலுடைய உபாதைகளோ இந்த உடல்ல ஒட்டவே ஒட்டாம இந்த உடல் கஷ்டம் அதுக்கு எதுவுமே இல்லாம அது துண்டா அது தனியா சுத்த சித்தமாக எப்போதும் அதுவாட்டு இருந்துட்டு இருக்கு. ஆனா அப்படி இருந்து கொண்டே ஆனா அதுதான் உடல் மாதிரி தோற்றத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உடல்னாலே டுவாலிட்டி வந்துடும், பேதம் வந்துடும், உயர்வு தாழ்வு இருக்கும், எல்லாம் மண்ணாங்கட்டி இருக்கும், நோய் வரும், வலி வரும், வேதனை வரும், எல்லா தலகாயும் இருக்கும். இது எல்லாமே பிரம்மம் இந்த உடல் வடிவை எடுத்த போதிலும் இந்த உடலுக்கு ஏற்படுகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உண்மை அல்ல. இது சும்மா நாச்சுக்கும் வெறும் கற்பனையான தோற்றம். உடல் வலிக்குது உண்மையா இல்லை, ஏன்னா அது வெறும் கற்பனையில வலிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப எதுவுமே உண்மை இல்லை. இப்போ உண்மையா இருக்கிறது எது? பிரம்மம் மட்டும்தான். ஆனால் பிரம்மத்துக்கு உண்மை இல்லாத ஒண்ணு ஏதாவது செய்ய முடியுமா? ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. வியாபித்து இருந்தும் ஒட்டாமல் இயல்பாகவே நித்திய முக்தமாகவே இருக்கிறது. பிரம்ம எப்பயுமே முக்தன் தான். அதனாலதான் சொல்றேன் அனைவரும் ஞானிகளே. நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்க நீங்க 3 பேரும் ஞானிகளே, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. நித்திய முக்தர்களே, ஏன்னா பிரம்மன் தானே நீங்க. அப்ப இதெல்லாம் என்னது? இது சும்மா நாசிக்கும்பா இல்லப்பா, அது வேஷம்ப்பா. இதுல ஏற்படுகின்ற எதுவுமே அதுல ஒட்ட போறது இல்லை. நீங்கள் பிரம்மமாகவே எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேஷத்தில் ஏற்படுகின்ற இந்த உபாதைகள் எதுவும் அது பிரம்மத்தில் ஒட்டாது அப்படிங்கிற ரகசியத்தையும் சேர்த்து சொல்லிட்டாரு. சத் வித்யா சாதனையை செய்து ஆத்ம அனுசந்தானத்தை கொண்டு சாதகனானவன் இரு உடல்களையும் நிராகரிக்க வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? இந்த பிரம்ம வித்தியை நமக்கு கிடைச்சிருச்சு, அதை வச்சுக்கிட்டு எப்போதும் நான் ஆத்மா ஆத்மா அப்படிங்கிற அந்த அனுசந்தானம், அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மஸ்வரூபம், நான் உடல் அல்ல மனம் அல்ல, ஸோ இதை சதா சர்வகாலமும் நாம் செய்து சாதகனானவன் இரு உடல்களையும் நிராகரிக்கணும். இரு உடல்கள்னா என்ன? இந்த உடம்புங்கிறது சும்மா நாச்சக்கம் இருக்கு. இந்த உண்மையான நம்பிட்டு இருக்கிற அந்த நம்பிக்கையை உடைச்சு இது பொய்ன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உண்மையா இருக்கிறது அப்படின்னு நான் யாருன்னா பிரம்மம் மட்டும்தான் இருக்கு, அந்த பிரம்மம் மட்டும்தான் சத்தியம், அது இந்த பொய்யான உடல் கிட்ட ஒட்டவே ஒட்டாது, உடலுக்கு என்ன நடந்தாலும் பிரம்மத்துக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா இந்த உடல்ங்கிறது இல்லவே இல்லை, அந்த உடலுக்கு என்னென்னமோ ஆகிற மாதிரி எல்லாம் சும்மா நாச்சுக்கும் தெரியுதே தவிர உண்மையில எதுவுமே ஆக போறதில்லை. பிரம்மம் எப்போதும் சாஸ்வதமாக சச்சிதானந்தமாக இருந்து கொண்டேதான் இருக்கும். உடல் இருந்தாலும் போனாலும் செத்தாலும் அது நலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்யணும்? இந்த உடலே நானு மனசே நானு உடலே நானு மனசே, இந்த இரு உடல்கள் சூட்சும ஸ்தூல உடல்கள் இரு மனசே நானு உடலே நானு அல்லாடிட்டு இருக்கிற இந்த விஷயத்துல இருந்து நீ வெளியே வரணும். வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? ஆத்ம அனுசந்தானம். அனுசந்தானம்னா என்னது? சதா சர்வ காலமும் நான் ஆத்மா ஆத்மா என்ற சிந்தனையிலேயே வீற்றிருப்பது. அப்படி நீ ஆத்ம அனுசந்தானத்திலேயே இருந்தால் என்னாகும்? இந்த உடல், இந்த ஸ்தூல் நான் உடல் மனம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கையில இந்த ரெண்டு உடல் நினைச்சுக்கிட்டு இருந்த நினைப்பு உன்னை விட்டு உண்மை நினைச்சிட்டு இருக்கையில அந்த உண்மை அப்படிங்கிறது இல்லாம போயிடும். பிரம்மம் மட்டுமே சத்தியம்,
இந்த உடல் மனம் எல்லாம் வெறும் மாயை, இது மித்யா அப்படின்னு நிராகரிப்பு. அதனால நிராகரிப்பான்னா என்ன அர்த்தம்னா அதை கண்டுக்கவே மாட்டேன். அதெல்லாம் அந்த உடலுக்கு வர்ற உபாதைகளோ மனசுக்கு வர்ற கஷ்டமோ அதெல்லாம் வந்து கணக்கிலேயே எடுக்க மாட்டேன்னு அர்த்தம். நிராகரிப்பாய் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா அதை கணக்கிலேயே எடுக்காம இருக்கிறது. ஒருத்தன் வந்து ஏதாவது ஒன்றும் நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம பேசுறது அவன் கணக்கிலேயே எடுக்கலன்னா என்ன அர்த்தம்? நம்மளை நம்ம நிராகரிச்சுட்டான்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரி இந்த உடம்பு ஒண்ணாட்டு என்னையாவது பண்ணிட்டு இருக்கோம், மனசு ஒண்ணு என்னத்தையாவது பண்ணிட்டு இருக்கோம். உன் மனசு ஒண்ணு என்ன பண்ணாலும் சரி, உன்னுடைய உடம்பு ஒண்ணு என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் கண்டுக்க நீ தான் அது இல்லை இல்ல, அது சும்மா நாச்சுக்கும் மாயதானே என்ற தெளிவான புரிதல் நமக்கு வர வேண்டும். எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, இப்போ 2-3 நாளா ஒரு கூத்து நடந்தது என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல. என்ன கூத்து அப்படின்னா, ஒரு தாய் வேஷத்துல ஒருத்தி, ஒரு மக வேஷத்துல ஒருத்தி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அம்மா அப்பா மக அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, இந்த தாயும் மகளும் வந்து உலகத்திலேயே இவர்களை போல அன்பில் சிறந்தவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய பெரிய டயலாக்ஸ் எல்லாம் வந்து 2 நாள் ஓடிட்டு இருக்கு. இந்த 2 கதை எனக்கு நல்லாவே தெரியும். இது எந்த அளவுக்கு வந்து கீரியும் பூனையுமாக இருக்கும், இதுக்கு கிட்ட அன்புன்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா பார்த்தா சும்மா வேஷம் வேற லெவல்ல நடக்குது. பார்த்தீங்கன்னா இது அழுகிறதும் அது அழுகிறதும் அன்பிலே பின்னி பிணைகிறதும் ஆஹா ஓஹோன்னு அடியாத்தி. இது என்னடா வம்பா இருக்குன்னா இது எல்லாமே உடலின் உணர்வுகள், மனதின் உணர்வுகள். சரியா? அப்போ இதுல பார்த்தாங்கன்னா அப்படியே எனக்கு என்ன நினைக்கிறீங்க, பாண்ட் இல்ல, பந்தம் இல்ல, பாசம் இல்ல அப்படின்னு டயலாக்ஸ் வேற. என்னடா பந்தம் பாசம் அப்படின்னா, இந்த பந்தம் பாசம்ங்கிறது செகண்ட்ல மாறி போகும். இன்னைக்கு கட்டி பிடிச்சிப்பாங்க, நாளைக்கு சண்டை என்ன ரத்தம் வர்ற அளவுக்கு எல்லாம் சண்டை போட்டுப்பாங்கப்பா. அப்படி வெறித்தனமா சண்டை போட்ட கேசுங்க இது. ஆனா இது பின்னி பிணைஞ்சு கொஞ்சிறத பார்த்தோம்னா அப்ப என்ன அர்த்தம்? இதுவும் மாய அதுவும் மாய. அப்ப அடிச்சுக்கிட்டது உண்மையா? அடிச்சுக்கிட்டதும் உண்மை இல்லை. அப்ப கொஞ்சிக்கிறது உண்மையா? கொஞ்சிக்கிறதும் உண்மை இல்லை. அப்ப எதுதான்யா உண்மை? அது எதுவுமே உண்மை இல்லையா? இந்த உடலால் அல்லது உங்கள் மனதால் ஏற்படுகின்ற எல்லா அனுபவங்களுமே மாயா. இந்த மாயான்னு எப்ப புரியும்? நீ ஆத்ம அனுசந்தானத்துல சதா சர்வகாலமும் இருந்தால், எப்போதும் நான் பிரம்மம் என்ற ஃபீலிங்ல இருந்தா, இந்த மனசுக்கு வர்ற இந்த ட்ரபிளோ இந்த உடம்புக்கு வர்ற ட்ரபிளோ நிராகரித்து விடுவாய். எதை கணக்கிலே எடுத்துக்க மாட்டேன். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ எதையுமே நீ கணக்கில் எடுத்துக்க மாட்ட என்று அவர் சொல்ல வருகிறார். ஓகேவா? ஸ்தூல உடல் அழிந்து போவதால் மித்தியையானது சூட்சும உடல் வாசனைகளால் கற்பிக்கப்பட்டது. அந்த கற்பனையும் மித்தியையாகி விகற்பமற்ற பிரம்மம் மட்டுமே எஞ்சுகிறது. இந்த உடல் மனசை எப்படி நிராகரிக்கணும் அப்படின்னு அவரே சொல்றாரு அடுத்த ஸ்லோகத்துல. ஸ்தூல உடல் அழிந்து போகும். ஏய் கண்டிப்பா செத்துதானே போக போற. இது ஏன்டா நம்பி நம்பி இதுக்கு இதை கதை பண்ணணும், இது கதை பண்ணிடணும், அது இதை கேக்குது, அது போயிடுச்சு, என் காலு போயிடுச்சு, கண்டு போயிடுச்சு, முக்கு போயிடுச்சு, பல்லு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஏன் போட்டு, இது எப்படியும் செத்துதானே போக போகுது. அப்போ அது மித்தியான புரிஞ்சுக்க வேண்டியதானே. இது கண்டிப்பா ஒன்னா விட்டு டெய்லி டெய்லி கழுத்தறுத்துட்டு இருக்கு, எப்ப வேணா காணாம போயிடும் நமக்கு தெரியும். பிறந்தவர்கள் எவனாவது உசுரோட இருந்ததை சரித்திரம் காட்ட முடியுமா உன்னால? எவனாவது ஒருத்தர் நிரந்தரமா வாழ்றானா இங்க? இல்லைன்னு தெரியாதுல்ல. அப்ப நீயும் செத்து போவே இல்லை, பின்னையே இந்த உடலை கட்டிட்டாளு. அப்ப இந்த உடலை நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதனுடைய மித்யா அப்படின்னா அழிந்து போவதை நினைத்து, செத்து போவதை நினைத்து நீ அந்த உடலை தூக்கி குப்பையில போடு அப்படிங்கிறாரு. சரியா? இந்த உடல்ல என்ன நடந்தாலும் கவலைப்படாத, ஏன்னா அது எப்படியும் போகதான் போகுது. பின்னையே உட்காந்து அழுதுட்டு இருக்க, நீ தான் உடலே இல்லையே, நீ பிரம்ம சைதன்யம்டா. அப்ப நீ சதா சர்வகாலமும் பிரம்ம அனுசந்தானத்துல இருக்கும்போது இந்த உடல் வர்றது போறது அப்படிங்கிறத பத்தி கவலைப்படல. அடுத்து சூட்ச்ம உடல் வாசனைகளால் கற்பிக்கப்பட்டது. வாசனான்னா ஆசைகள்னு அர்த்தம். மனசுல என்ன இருக்கு, இந்த நாங்கட்டி ஆசை தானே இருக்கு, இந்த ஆசை தானே போக மாட்டேங்குது. அப்போ இந்த ஆசை என்பது என்னது? வெறும் எண்ணங்க. எனக்கு அது பிடிக்கும், அது என்னது பிடிக்கும்ங்கிற எண்ணத்தினால எனக்கு பிடிக்குது, அவ்வளவுதான். பிடிக்காதுன்னு நினைச்சு பாரு, பிடிக்காம போயிடும். அப்போ இந்த ஆசைகள் கொடுக்கின்ற உனக்கு சுகதுக்கம் உண்மையா? ஜஸ்ட் தாட்டுடா. இது சுகம்னு நினைச்சா சுகமா இருக்கு, துக்கம்னு நினைச்சா துக்கமா இருக்கு. கோபப்படணும்னு நினைச்சா கோபப்படுற, கொஞ்சணும்னு நினைச்சா கொஞ்சற, ஒரே விஷயத்துக்கு. அப்போ நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உங்க எக்ஸ்பீரியன்ஸா வருது. அப்போ இந்த மன கற்பனைகள் என்பது சாரி வாசனைகள் என்பது கற்பனைகளால் கற்பிக்கப்பட்டது. எனக்கு அது பிடிக்கும், அது பிடிக்காது, எனக்கு கோபம் வரும், அது வரும், எல்லாம் மனகடி எண்ணங்கள் தானடா அது, கற்பனையால். அப்ப கற்பனைனாலே என்னது? மித்தியா. அப்ப இந்த உடல் அழிகிறதை கண்டு நீ மித்தியான்னு புரிஞ்சுக்கோ. உன் மனசு
அப்படிங்கிறது வெறும் எண்ணம் என்பதை புரிந்தாலே அது நித்தியை என்று புரிந்து கொள்ளலாம். உடலாவது கொஞ்ச நாள் கழிச்சு அழியுங்க. நம்ம எண்ணம் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பேசிட்டு இருக்கோம், மைக்ரோ செகண்ட் ஒரு எண்ணமா இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு நினைக்கிறான், நாளைக்கு ஒண்ணு நினைக்கிறான். இன்னைக்கு பயங்கரமா கட்டி பிடிக்கிறான், நாளைக்கு 2 பேருக்கு அடிச்சுக்கிறானுங்க, மறுநாள் மறுபடியும் கட்டி பிடிச்சுக்கிறானுங்க. என்ன வாழ்க்கையோ. ஸ்தூல உடல் அழிந்து போவதால் மித்தியையானது, சூட்சும உடல் வாசனைகளால் கற்பிக்கப்பட்டது. அந்த கற்பனையும் நித்தியாகி விகற்பமற்ற பிரம்மம் மட்டுமே எஞ்சுகிறது. அப்ப அந்த ரெண்டையும் தூக்கி போட்டேன்னா மீதி என்ன இருக்கும்னா விகல்பமற்ற அப்படின்னா வேதமற்ற பிரம்மம் மட்டுமே எஞ்சுகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். ஆகாயத்திலே பலவித மேக கூட்டங்கள் திரண்டு தங்களின் பலத்தால் மழை பொழிகின்றன. ஆனால் சரத்காலத்தின் முடிவில் அவை ஆகாயத்திலேயே மறைந்து போகின்றன. அதுபோலவே உடலில் வைக்கப்பட்டிருந்த நான் உடல் என்னும் புத்தி விவேகத்தின் விழிப்பினால் முற்றிலுமாக அழிந்து போகிறது. எக்ஸாம்பிளோட சொல்றாரு, ஆகாயத்துல எக்கச்சக்கமான மேகக்கூட்டம் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு மழையெல்லாம் வேற பொய்யுது. ஆனா மழைக்காலம் முடிஞ்சிட்டு அடுத்து ஒரு வெயில் காலம்னு வச்சுக்கோங்களேன். வெயில் காலம் வந்துருச்சுன்னா அங்க ஏதாவது மேகக்கூட்டத்தை பார்க்க முடியும்? இந்த மேகக்கூட்டம் போட்ட ஆட்டத்தை பார்க்க முடியும்? அந்த மழை பயங்கரமா பெஞ்சது அந்த மலையை பார்க்க முடியும்? ஒரு மண்ணாங்கட்டியும் பார்க்க முடியாது. அப்படி தாண்டா நீ கற்பனை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுகம், துக்கம், கோபம், பயம், தாடு, தப்பட்டேன்னு எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? இந்த மழை பெய்யுற மாதிரி. ஆனா ஞானம் வந்துடுச்சுன்னா சுகம், துக்கம், கோபம், பயம், பதட்டம் இது எல்லாமே மாயான்னு தெளிவாயிடுமா இல்லையா? இது சும்மா நாச்சுக்கும் இது பொய், வெறும் தோற்றம்னு புரிஞ்சிடுமா இல்லையா? அப்போ இது எல்லாமே காணாமல் போய்விடும்னா என்ன அர்த்தம்னா பொய் என்று புரிந்துவிடும். நீ உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த உன் மன வியாபாரங்கள் அனைத்தும் பொய் என்று உனக்கு புரிந்துவிடும். எப்படி மழை காலத்துல ஆட்டம் பாட்டா போட்ட ஆட்டம் எல்லாம் வெயில் காலத்துல ஒரு மண்ணாங்கட்டி இல்லாம போயிடுதோ, அந்த மாதிரி இந்த அஞ்ஞான ஆட்டங்கள் எல்லாம் ஞானம் வந்த பிறகு இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றாரு. அது போலவே உடலில் வைக்கப்பட்டிருந்த நான் உடல் என்னும் புத்தி, அது என்னது? அஞ்ஞான புத்தி. விவேகத்தின் விழிப்பினால், பிரம்மத்தின் விழிப்பினால் அப்படின்னா எது சத்தியம், பிரம்மம், சத்யா, ஜெகத் மித்யா அப்படிங்கிற ஞானத்தின் விழிப்பினால் முற்றிலுமாக அழிந்து விடுகிறது. ஓகேவா? அவிவேகம் விவேகத்தால் அழிகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. பிரம்ம வித்தியின் வெளிப்பாட்டில் உடலின் அசத்பாவம் உடனாகிறது. சூரியனின் ஒளிக்கு முன் மின்மினி பீச்சுகள் ஒளி எவ்வாறு நிற்பதில்லையோ, கயிற்றை பார்த்த பாம்பு என்று தோன்றியது. அதை சரியாக ஆராய்ந்த பிறகு பாம்பு வடிவம் மறைந்து கயிறு மட்டுமே தன் ரூபத்தில் எஞ்சுகிறது. எல்லாமே அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் தான். ஒன்ஸ் நீ ஐ எம் பிரம்மா, பிரம்மா என்று நீ உணர்ந்துட்டியோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த உடம்புங்கிறது உண்மை இல்லாத அசத்பாவம்னு என்ன? உடம்பை சத்தியம் என்று நினைத்தேன்ல, இப்ப அசத்தியம்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ சத்தியம்ங்கிற பாவத்துல இருந்த, சத்தியம்ங்கிற ஃபீலிங்ல இருந்த, பாவம்னா என்னமோ நினைச்சிடாதீங்க. இப்ப என்னவா மாறிடுச்சு? அது அசத்தியம்ங்கிற ஃபீலிங்க்கு வந்துட்டு. ஏன்னா அதுக்கப்புறமும் உடம்பு இருக்கும். நீ ஞானி ஆயிட்டா உடம்பு காணாம போயிடும் நினைச்சிடாதீங்க. ஞானி ஆனதுக்கு அப்புறம் உடம்பு இருக்கும், ஆனா அந்த உடம்பை உண்மைன்னு பார்க்க மாட்டேன், சத்தியம்னு பார்க்க மாட்டேன். அதை டெய்லி போய்கிட்டு தான் இருக்குது, எப்ப வேணா முழுசா போகும் அப்படின்னு அது ஒரு அசத்தியமாக பார்ப்பாய். உண்மையற்ற தன்மை என்று உனக்கு புலனாகி விடுகிறது. எப்படின்னா சூரியனின் ஒளிக்கு முன் மினிமினி பீச்சிகள் ஒளி எவ்வாறு நிற்பதில்லையோ அப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சூரியன் வந்ததுக்கு அப்புறம் மினிமினி பூச்சி ஏதாவது ஒளி வேலை செய்யுமா? கண்ணுக்கு தெரியுமான்னு பார்த்து பாருங்களேன். இருட்டுல இருந்து மினிமினி பூச்சி பயங்கரமா ஒளி மாதிரி தெரியுது. இந்த வெயில் அடிக்கும் போது அந்த மினிமினி பூச்சி ஒளி உன் கண்ணுக்கு தெரியுதா என்ன? ஸோ இங்க சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம 1000 வாட்ஸ் பல்ப் நீங்க சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி போட்டாலே அது ஒரு வேலைக்கு ஆகாது. இந்த மினிமினி பூச்சி ஒளி சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி என்ன நிற்கவா போகுது? அப்போ இந்த உடல் மனம் வியாபாரங்களினால் நம்ம ஆடுற ஆட்டம் இருக்குல்ல, இதுதான் மினிமினி பூச்சி ஆட்டம். இந்த ஆட்டம் எல்லாம் சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி சொத்தமா நிக்காது. ஏனென்றால் இதெல்லாம் வெறும் பொய் என்று புலனாகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி பார்த்த எக்ஸாம்பிள் தான், கயிறை பார்த்து பாம்பு என்று தோன்றியது. அப்படின்னா நம்ம பிரம்மமாகவே இருக்கின்றோம், அதை மறந்துட்டு உடம்புன்னு நினைச்சுக்கிட்டோம். அதை சரியாக ஆராய்ந்த பிறகு, இந்த உடம்பு நான் இல்லைன்னு சரியா புரிஞ்சுக்கிட்ட பிறகு பாம்பு வடிவம் மறைந்து கயிறு மட்டுமே தன் சுரூபத்தில் எஞ்சுகிறது. இந்த உடம்பு உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் பிரம்ம மட்டுமேன்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். வேற ஒண்ணும் இல்லை. மனித உடலை ஆதாரமாக கொண்டே பிரம்ம வித்தியை வளர்ந்தது. தன் பிறந்த வீடான உடலையே அது எவ்வாறு அழிக்கும்? மனித உடலை ஆதாரமாக கொண்டே பிரம்ம வித்தியை வளர்ந்தது. தன் பிறந்த வீடான உடலையே
அது எவ்வாறு அளிக்கும்? உத்தவா, நீ இவ்வாறு சந்தேகம் கொள்ளாதே. அக்கினி உற்பத்தியாகும் உதாரணத்தை கொண்டு உனக்கு அதை நான் விளக்கப் போகின்றேன். நல்ல கொஸ்டின். அதை ரொம்ப டீட்டெயிலா அடுத்ததெல்லாம் சொல்ல போறாரு. என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத மட்டும் சொல்றேன். இப்ப இந்த பிரம்ம வித்யை அப்படின்னா என்ன? அவித்யா அப்படின்னா என்ன? நான் உடல், நான் மனம், நான் புத்தி, நான் இந்த உலகம், இது அவித்யா, அதாவது கெட்ட நாலேஜ். பிரம்ம வித்யானா என்ன? சரியான நாலேஜ். பகவத்கீதா அது என்னது? நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் பிரம்மம். இது என்னது? பிரம்ம வித்யா. ஓகேவா? சரி, இப்போ மனித உடலை ஆதாரமாக கொண்டே பிரம்ம வித்யை வளர்ந்தது. இப்போ அந்த உடல் அப்படின்னா உடலும் மனசும் சேர்ந்துக்கும், சரியா? இந்த ரெண்டு சூட்சும உடல்னு சொல்லிட்டாருல்ல, சூட்சும தேகம் தான் மனசு, ஸ்தூல தேகம் தான் உடம்பு. ஓ, அவித்யை எங்க வந்தது? இந்த தேகத்துலதான் வந்தது, சூட்சும தேகத்துல, மனசுலதான் வந்தது. அப்ப பிரம்ம வித்யா எங்க வருது? மனசுலதான் வருது. ஆனா உடம்புக்குள்ள இருந்து வந்த பிரம்ம வித்யா உடம்பே எப்படிடா இல்லாம பண்ணும்? எதுக்குள்ள இருந்து வர்றதோ அது எப்படி இல்லாம போகும்? டவுட் என்ன சூப்பரா இருக்குன்னு புரியுதா? நல்லா படிச்சுக்கோங்க, சரியான டவுட். மனித உடலை ஆதாரமாக கொண்டே பிரம்ம வித்யை வளர்ந்தது. ஏன்னா இந்த உடலும் மனசு புத்தி எல்லாமே ஒண்ணுதானே. அப்ப இந்த உடலும் மனசு புத்தியில இருந்து தானே இந்த நான் புத்தி அல்ல, நான் மனம் அல்ல அப்படின்னு வருது. எவ்வாறு அழிக்கும்? அதாவது மனதிலிருந்து ஒரு எண்ணம் மனதையே அழித்து விடுமா? என்னிலிருந்து ஒன்று வருகிறதுன்னா அது என்னையே அழிச்சிடுமா? மனசுதான் நினைக்குது நான் மனம் அல்ல அப்படின்னு. அப்போ மனசே நான் மனம் அல்ல நினைக்கிறதுக்கு ஆதாரமா இருக்கு. அப்ப மனம் அல்லன்னு நினைச்ச உடனே மனம் காணாம போயிடுவா? மனசை வச்சுதான்டா நினைக்கிற, பின்ன மனம் எப்படிடா காணாம போகும்? சூப்பரா இருக்கா கொஸ்டின்? சோ அப்படி உனக்கு ஒரு வேலை சந்தேகம் வரலாம், சரியா? உத்தவா, நீ இவ்வாறு சந்தேகம் கொள்ளாதே. அக்கினி உற்பத்தியாகும் உதாரணத்தை கொண்டு உனக்கு விளக்குறேன். இதை நான் சூப்பர் எக்ஸாம்பிள் வச்சு உனக்கு புரிய வச்சிருக்கேன், கவலைப்படாதே அப்படின்னு சொல்றாரு. இதை அப்படியே சீக்கிரட்டா நிப்பாட்டுறேன். நீங்க உங்களுக்குள்ள யோசிச்சு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்றத ஹோம்ஒர்க்கா பண்ணிட்டு வாங்கோ.